பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழிநடத்தினீர். இது நெகேமியா சொல்ற விஷயம். யார குறித்து சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள குறித்து சொல்றாரு. வனாந்தரத்துல ஆண்டவர் நடத்தின அந்த விதத்த சொல்றார். பகலிலே மேகஸ்தம்பம் அப்படிங்கும்போது, மேகம் அப்படிங்கும்போது அது ஒரு குளிர்ச்சியான அனுபவம். ஒரு இனிமையான அனுபவம்னு வச்சுக்கோங்க. அதுல நடத்துனாராம். எப்போன்னா பகல்ல. பகல் அப்படிங்கும்போது தேவன் நம்முடனே கூட வாசம் பண்ணக்கூடிய அந்த தருணம். எப்படி ஏதேன் தோட்டத்துல பகலிலே குளிர்ச்சியான வேளையில ஆண்டவர் உலாவிக் கொண்டிருந்தாரோ, அதுபோல அந்த பகல் அப்படிங்கிறது ஒரு நல்ல தருணம். ஏற்புடைய சமயம் அது. நாம பகலின் அந்த தருணத்துல வாழ்ந்து கொண்டிருந்தோமானால், அவர் நமக்கு மேகஸ்தம்பமாயிருக்கிறார். அந்த பகல்ல ஏற்படக்கூடிய வெப்பத்த அவர் என்ன பண்றாரு? நம்மை விட்டு அகற்றி போட்டு, நம்மை பாதுகாக்கிறவராயிருக்கிறார். நமக்கு பாதையை காண்பிக்கிறவராயிருக்கிறார். பகல், இரவுன்னு தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார் இல்லையா? பகல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும். நாம இருளின் வாழ்க்கையில பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? இல்ல பகலின் வாழ்க்கையில பயணித்துக் கொண்டிருக்கிறோமா? பகலின் வாழ்க்கை அப்படிங்கும்போது, அது மேகஸ்தம்பம். அது இயேசு கிறிஸ்துவின் பாதை. அங்க இயேசு மேகஸ்தம்பமாய் இருந்து நம்மை நடத்தி கொண்டு வருவார். ஸ்தம்பம் அப்படிங்கும்போது ஒரு தூண் போன்றது. ஒரு பாதுகாப்பான அரண் போன்றது. அப்படி நடத்தி கொண்டு வருகிறார். எங்க வேதத்தின்படி அங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பார்வோன் சேனைகள், அந்த பிரச்சனைகள், அந்த யுத்தங்கள் இதற்கெல்லாம் விலக்கி அந்த வனாந்திரத்தில அவங்க சோர்ந்து போயிடாதபடி, மடிந்து போயிடாதபடி அவர்கள மேக ஸ்தம்பத்தினால பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இப்ப இருள்ல அக்கினி ஸ்தம்பமா இருக்கிறார். ஏன்னா வழிய முதல்ல தெரியப்படுத்தணும். வழிய முதல்ல அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு இரவுல அக்கினி ஸ்தம்பமா அவர் இருக்கிறார். அக்கினி கோட்டையைப் போல, அக்கினி சுவரைப் போல இருக்கிறாராம். ஏன் அவர் இருள்ல மட்டும் அக்கினியா இருக்கிறாரு? ஏன்னா ஏசப்பா ஒரு நாளும் இருளை விரும்புகிறவரே அல்ல. இருள் அப்படிங்கும்போது பகலை விட்டு நம்ம வந்துட்டோம்னாலே நம்ம இருளுக்குள்ள தான் இருக்கோம்னு அர்த்தம். பகல்னா நான் முதலே சொன்னேன் ஏசப்பா. இப்போ இயேசுவை விட்டு நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம இருளுக்குள்ள இருக்கிறோம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட இருள ஆண்டவர் ஒரு நாளும் விரும்ப மாட்டார். பயத்தின் இருள் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கும். அங்க கூட அப்படிதான். பார்வோன் சேனைகள் தொடர்ந்து வருது. பகல்லையும் வருது, இரவுலையும் வருது. அப்போ இரவுல வரும்போது என்ன ஆகுது? இங்க அக்கினி ஸ்தம்பமா இருந்து ஆண்டவர் அங்க செயல்படுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, பகலின் பிள்ளைகளுக்கு மேகஸ்தம்பமாகவும், அதே நேரத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாகவும் அங்க செயல்படுகிறார். ஆனா நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படி செயல்படுவார். ஏன்னா நம்மை திருத்தணும். நம்மை மனம் மாற்றணும். நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லணும்.
பரலோகத்தின் பங்குள்ளவர்களாய் நம்மளை மாற்றணும். நம்மை சிங்காசனங்களிலே அமர பண்ணணும். அதற்காக இருள அவர் ஏற்றுக்கொள்றதும் இல்லை, அதை வெறுத்து ஒதுக்குகிறவராக இருக்கிறார். அந்த இடத்துல அவர் அக்கினி ஸ்தம்பமாக தான் செயல்படுவார். பட்சிக்கும் அக்கினியாய் அங்கே செயல்பட்டு எல்லா காரியங்களையும், நம்மிடத்தில் இருக்கிற இருளின் காரியங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு சரியான பாதையை, சரியான வழியை நமக்கு காண்பிக்கிறவராய் இருக்கிறார். இன்னொன்று, இந்த இருளின் பயத்திலிருந்து நமக்கு விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்டவர் தான் நாம் தொழுது கொண்டிருக்கிற இயேசு. அதனால் நாம் பகலின் காலத்தில் இருக்கிறோமா, இருளின் காலத்தில் இருக்கிறோமா, எந்த காலத்தில் இருக்கிறோம், அது ரொம்ப முக்கியம் இல்லை. நம்மை பின்தொடர்ந்து வருகிற அந்த இருள் என்னது, அந்த தீமை என்னது, அந்த அழிவு என்னது அப்படிங்கிறத நாம் முதல்ல கண்டுபிடிக்கணும். அது நம்முடைய வாழ்க்கையிலிருந்து உண்டாகக்கூடிய தீமையா, அழிவா, இல்லை சாத்தானால் உருவாக்கப்பட்ட மற்றவர்களால் அது உண்டான அப்படிப்பட்ட தீமையா, இருளா, அழிவா அப்படின்னு பார்க்கணும். பார்வோனை போன்று ரதத்தோடும் குதிரையோடும் சேனைகளோடையும் நம்மை துரத்தி கொண்டு வருகிறதை போல வரலாம். ஆனால் கர்த்தர் அங்கே அக்கினி ஸ்தம்பமாய் இருக்கிறார். இதை நாம் மறந்துடவே கூடாது. பல நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது. பகலில் வாழ்கிறது, இருளில் வாழ்கிறதுக்கு அதிகமாக நம்ம விரும்புகிறோம். இன்னொன்று, ஈஸியாக நம்ம பகலை விட்டு இருளுக்கு வந்துடுறோம். அப்படி ஒரு நாள் நாம் வரக்கூடாது. அவர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அப்படி இருக்கும்போது நான் பகையின் வழியை மாத்திரம்தான் தேர்ந்தெடுக்கணுமே தவிர ஒரு நாளும் இருளின் வழியை தேர்ந்தெடுக்கக்கூடாது. அதே நேரத்தில் இருளை பார்த்து பயப்படவும் கூடாது. இதைத்தான் இங்கே ஆண்டவர் சொல்கிறார். அவர் ஸ்தம்பமாக இருக்கிறார், அவர் கோட்டையாக இருக்கிறார், அவர் அரணாக இருக்கிறார், அவர் எல்லாமுமாய் இருக்கிறார். என் வாழ்க்கையின் இருளை பார்த்து, எனக்கு ஏற்படுகிற தீமையை பார்த்து, சாத்தான் கொண்டு வருகிற அவமானங்களையும் நிந்தைகளையும் பார்த்து நான் கலங்க வேண்டியதில்லை. ஏன்னா என் கர்த்தராகிய இயேசு என்னுடனே கூட எப்பொழுதும் ஜீவிக்கிறார், எனக்கு பாதுகாப்பை அளிக்கிறார், வழியை காண்பிக்கிறார், நடத்துகிறார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.